ஹை பில்டர்ஸ், ஒரு லாரி ஃபுல் லோடோடு இருக்குது. அதனோட வெயிட் எப்படி மெஷர் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இதான் வே பிரிட்ஜு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில், இண்டஸ்ட்ரியில் இதுதான் ஒரு முக்கியமான பங்களிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாரும் நினைப்பீங்க இந்த மிஷின் தான் வெயிட்டை மெஷர் பண்ணுதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் இதனுடைய ஃபவுண்டேஷன் தான். ஹெவி லோடுன்னு வரும்போது ஸ்ட்ராங் ஆர்சிசி ஃபவுண்டேஷன், கரெக்ட் லெவலிங், ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருந்தால் தான் வெயிட் கரெக்டாக வரும். இதுக்குள்ள லோடு செல்லுன்னு ஒரு சென்சார் இருக்கும், அதான் வெயிட்டை கால்குலேட் பண்ணுது. வே பிரிட்ஜில் மொத்தம் 2 டைப் தான். ஒன்று பிட் டைப்பு, இன்னொன்று பிட்லெஸ் டைப்பு. டைப்புடைய பிளாட்ஃபார்மு நேச்சுரல் கிரவுண்ட் லெவலே சேம் லெவலில் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு எஸ்கவேஷன் பண்ணி அதனுக்கு கூட அடியில் தான் இந்த வே பிரிட்ஜோடைய சிஸ்டமெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா லாரி அதே ஸ்பேஸ்லேயே போய்க்கலாம், கம்மியான இடம் போதும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, வாட்ரு ஃபில் ஆகிற அபாயம் இருக்குது. அதுக்கு ட்ரைனேஜ் ப்ராப்பராக கொடுக்கணும். நம்ம நிற்கிறது பிட்லெஸ் டைப்பு. இந்த பிட்லெஸ் டைப்புடைய பிளாட்ஃபார்ம் வந்து கிரவுண்ட் லெவலோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதனுடைய 2 புறமும் ரேம்ப் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா இதில் வாட்டர் ப்ராப்ளம் இருக்காது, மெயின்டெனன்ஸ் ஈஸி, லாங் லைஃபாக இருக்கும். அதாவது பிட்டுக்கும் பிட்லெஸ் டைப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். பிட் டைப்பு நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் இருக்கும், பிட்லெஸ் டைப்பு கிரவுண்டோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இதே மாதிரி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? ரிஸ்வா கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.